ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை போயிட்டுருக்கிறதுனால நம்ம கேஸை ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணுற சூழ்நிலை உட்காந்துட்ருக்கோம். சில பேர் பார்த்திங்கன்னா கேஸ் புக் பண்ணி இன்னும் வராமல் கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு கை கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரும் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் நம்மளுக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுது. இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சு தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. சிக்கனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம இந்த சிக்கன் பிரியாணியை எலக்ட்ரிக் குக்கரில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பொரியட்டும். நான் இன்றைக்கி செய்ய போகிற அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் பாஸ்மதி அரிசி தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதோட அளவு தான் நான் சொல்ல போகிறேன். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதுவுமே நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கட்டும், அது வரைக்கும் தக்காளி கட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டோட பேஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். சேர்த்து இதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தக்காளியுமே நல்லா குழஞ்சி வந்திருக்கு. எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும் மறுபடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்த பிறகு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் தம்முக்கு விடும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதனால் நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்தா மட்டும் போதும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் குக்கரில் செய்யும்போது அடி பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவியே பாருங்கள் எப்படி நம்ம ஸ்டவ்வில் பண்ணால் சூப்பராக வருமோ அதே மாதிரி வந்துருக்கு பாருங்கள். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும்.
அரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 400 கிராம் எடுத்தாலும் சரி, 300 கிராம் எடுத்தாலும் சரி, கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுனால 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கணும். இப்போ மூடி வச்சு தண்ணியை கொதிக்க விடணும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த மசாலா மேலேயே தங்கிடும். அரிசி பார்த்திங்கன்னா வெள்ளையாக அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகாமல் நல்லா இருக்காது. அதனால் ஒரு வாட்டி மறுபடியும் கலந்து விட்டுக்கணும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா அரை லெமன் எடுத்து கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொத்தமல்லியை சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடியை வச்சு தம்க்கு விட்டுடலாம். இப்போ பிரியாணி வெந்த பிறகு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அது ஆஃப் ஆன உடனே நம்ம உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பிரியாணி நல்லா சூப்பராக தம்மாகி நல்லா வந்திருக்கும். எப்படி நம்ம ஸ்டவ்வில் செஞ்சுன்னு வருமோ அதே மாதிரி இந்த ரைஸ் குக்கர்லேயும் பிரியாணி சூப்பராக வரும். இப்போ குக்கரும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. நான் 5 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம அடுப்பில் செஞ்சால் எந்த மாதிரி செய்வோமோ அதே மாதிரி ரைஸ் குக்கர்லேயும் சூப்பராக செய்யலாம். ரைஸ் குக்கரில் ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. அதே மாதிரி வேறு டிஷ்ஷு செஞ்சோன்னா அதுவுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.